சேக்காளி மாடசாமி இருக்கானே, அவன் நல்லவன். அவன் எல்லாமே நல்ல வழி தான் பண்ணுவான். தப்பு தண்டாக்கெல்லாம் எதுக்கும் போகமாட்டான். அவனுக்கு உழைக்க தெரியும். வேணா அவன் பிழைக்க தெரியாதவனா சொல்லலாம். ஆனால் நல்லா உழைச்சி தான் அவன் சம்பாதிப்பான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரியப்பா மகன் அவன் கருப்புசாமி இருக்கான். அவன் ஜெகஜால கில்லாடி. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் திருட்டு தொழிலோ இல்லை கடத்தல் தொழிலோ அவன் பண்ண மாட்டான். ஆனால் அவன் மற்ற இந்த மாதிரி கடத்தல் பண்ணுறவங்க திருட்டு பண்ணுறவங்க இருக்காங்களா, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, யார் யார் பண்ணுறாங்க தகவல்லாம் அவனுக்கு விரல் நுனியில் வச்சுருப்பான். அதை போட்டு கொடுத்துருவேன். அங்கே நான் ஆஃபீஸுக்கு மொட்டை கடிதம் எழுதிடுவேன், ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடுவேன், டிவிக்கு தகவல் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடத்தலில் ஈடுபடுறவங்க அவங்கள மிரட்டி பணம் சம்பாதிச்சிடுவான். ஸோ இவனுக்கு பணம் எப்படி வருதுன்னு வெளியிருந்து பார்க்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை பற்றி நல்ல தெரிஞ்சவங்களுக்கு தான் அவன் இந்த வழியில் சம்பாதிக்கான் அப்படின்னு தெரியும். சில நேரம் இவங்க கேட்ட ரூபாயை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த டிவி மூலமாக பத்திரிகை மூலமாக அவங்க பரபரப்பு உண்டாக்கி அவங்க பேரை நாரடிச்சிருவான். அப்போ பாதிக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணாருன்னா, ஒரு தடவை இவன் ரொம்ப ரூபா கேட்டிருக்கான், ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கான். அதனால் இவனை அடி நிமித்துட்டானுங்க. அடி நிமித்தது ஆஸ்பத்திரிலாம் போய் இருந்து ஒரு உயிர் பிழைச்சி வந்ததே மறுபிழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம நேர்மையாக உழைக்கணும். மற்றவங்க நேர்மையாக உழைக்காங்களா இல்லையான்னு கவனிக்கிறது நம்ம வேலை இல்லை. அப்படி நம்ம பண்ணாலும் அதை தகவல் கொடுத்து அதை இது பண்ண பார்க்கணுமே ஒழிய அதை மிரட்டி பணம் சம்பாதிக்க வேலையை வச்சிடக்கூடாது. அந்த வேலையை வச்சுக்கிட்டா நமக்கு உயிருக்கே கூட ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற உண்மை இந்த கருப்புசாமி சம்பவத்தில் நமக்கு தெரியுது.